நல்லா இருக்கும். சீசன் ஃப்ரூட் சாப்பிடு, இப்பதான் கிடைக்கும், சாப்பிடு. ஐயோ இது மறந்துட்டேன் பாரு, மாம்பழ கூட்டு இருந்துச்சு அண்ணா. அண்ணா ஃபுட்டு சரியில்லைனா கம்ப்ளைண்ட் பண்ணுற நம்ம, அது வீடாக இருக்கட்டும் ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும், இது சரியில்லை, இது டேஸ்ட் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிற நம்ம நிறைய வேளையில் என்ன பண்ணுறோம், மற்றவங்க நம்ம லைஃப்பை குறித்து பேசுகிற காரியத்தை குறித்து எதுவுமே சொல்கிறதில்ல. அது என்ன பண்ணுறோம், அப்படியே அக்செப்ட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். நிறைய வேளையில் பலர் என்ன பண்ணுறாங்க, நம்மளை குறித்து விமர்சிக்கலாம், கிரிட்டிசைஸ் பண்ணலாம், நம்மளை ஹர்ட் பண்ணலாம், நம்மளை டிமோட்டிவான சில காரியங்களை சொல்லி நம்மளை ரொம்ப வீக் பண்ணலாம். இது மாதிரி சில காரியங்கள்லாம் நம்ம சுற்றியில் இருக்கிற சர்க்கிள்ஸ் நடுவில், நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேஷன், நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, இது மாதிரிலாம் சில காரியங்கள் பேசும்போது என்ன பண்ணிடுறோம், ரொம்ப வீக் பண்ணிடுறோம். என்ன ஆயிடுது, நம்ம மனசில் உடனே என்னை இப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்களே, இவங்களுக்கு முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும், சாட்சி காட்டணும், அப்படி இப்படின்னு என்னென்னமோ என்ன பண்ணுறோம், நம்ம மனசில் பேசிகிட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும் தான் நினைக்கிறமே தவிர, கடவுள் உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வச்சுருக்கிறாரு, ஒரு பெரிய ஒரு ஏம் வச்சுருக்காரு, உங்களுக்கு ஒரு கிரேஸ் தராரு, கிருபை தராரு, உங்களை ரொம்ப லவ் பண்ணுறாரு, நேசிக்கிறாரு. அவருடைய சித்தத்தை செய்யணும் நம்ம யோசிச்சு பார்த்துருக்கிறோமா? இல்லை, இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே, இவங்களுக்கு முன்னாடி நான் பண்ணி காட்டணும், வாழ்ந்து காட்டணும், அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் பைபிளில் இதை குறித்து அழகாக ஒரு வசனத்தில் நம்ம பார்க்கும்போது, நம்ம பைபிளில் யோபுன்னு ஒரு நபரை குறித்து பார்க்குறோம். அவர் பெரிய வெல்த்தியஸ்ட் மேன் தான், அவருக்கு எல்லா ஆசீர்வாதம் இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் லைஃப்பில் எல்லாமே இலக்கு நேரிடுச்சு. அப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து என்ன பண்ணாங்க, நீ இப்படி பண்ணனால தான் இப்படி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துகிறமான சில காரியங்கள்லாம் பேசினாங்க. ஆனால் அப்போ அவர் சொன்னார், எப்படி டேஸ்டியாக அது ஒரு ஃபுட்டை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறோமோ, அதே போல் உங்களுடைய வார்த்தையை என்னுடைய ஆத்மா என்ன பண்ணல, அக்செப்ட் பண்ணிக்கல. நான் கடவுளுடைய வசனத்தை தான் நான் என்ன பண்ணுறேன், அவருடைய வார்த்தையை மட்டும் தான் சார்ந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே நம்பிக்கையாக இருந்தார். பார்த்தீங்களா? அதனால தான் அவர் லைஃப்பில் எந்தெந்த காரியம் இழந்து போனாரோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணார், மீண்டுமாக அவர் பெற்றுக்கொண்டார். இன்றைக்கி நீங்கள் உங்களுடைய ஆத்மா எதை வாஞ்சிக்குது, எதை தேடுது, எதை அக்செப்ட் பண்ணிக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் திங்க் பண்ணி பார்க்கணும். கடவுள் உங்களுக்கு தந்த வாக்கு தத்தங்களையும் வசனங்களையும் அது விசுவாசித்து அதை சார்ந்து கொண்டு இருக்கிறதா எல்லா சூழ்நிலையிலும், இல்லை மற்றவங்க சொன்ன வார்த்தையை மட்டும் தான் சார்ந்து கொண்டு இருக்குதா அப்படின்னு சொல்லி நீங்கள் திங்க் பண்ணி பார்க்கணும். நீங்கள் கடவுளுடைய வசனத்துக்கு செவி கொடுக்கும் போது எந்தெந்த காரியங்கள் இழந்தீங்களோ அதெல்லாம் மீண்டுமாக நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க.